அண்மை செய்தி. பாமகவிலிருந்து ஜி.கே. மணி நீக்கப்படுவதாக அன்புமணி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி கடந்த 18ஆம் தேதி ஜி.கே. மணிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். பாமகவிலிருந்து அக்கட்சியினுடைய கௌரவ தலைவராக செயல்பட்டு வந்த ஜி.கே. மணி நீக்கப்பட்டிருக்கிறார். அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த 18ஆம் தேதி ஜி.கே. மணிக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அதாவது அவர் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார், டெல்லி சென்று கட்சி தலைமைக்கு எதிராக புகார் கொடுத்தது. அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணிக்கு எதிராக தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அவதூறாக பேட்டிகளை கொடுத்து வருகிறார் என்றும் அன்புமணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வந்தது. எனவே ஏன் இவ்வாறு செயல்படுகிறீர்கள், உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சொல்லி ஜி.கே. மணிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அது கட்சியினுடைய விதி 30 படி இந்த நோட்டீஸ் வழங்கக்கூடிய நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது. அந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டு 7 நாட்கள் கடந்து விட்ட பின்னரும் தற்போது வரை ஜி.கே. மணி விளக்கம் அளிக்கவில்லை என்று இந்த செய்திக்குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே உரிய கால அவகாசம் கொடுத்தும் ஜி.கே. மணி விளக்கம் கொடுக்காத காரணத்தினால் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகள் உள்ளிட்ட அத்தனை பொறுப்புகளிலிருந்தும் அவர் நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் இந்த நடவடிக்கை செயல்பாட்டுக்கு வருவதாகவும் அன்புமணி தெரிவித்திருக்கின்றார். மேலும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஜி.கே. மணியுடன் பாட்டாளி மக்கள் கட்சியினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் பாமக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே இந்த மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் டாக்டர் ராமதாஸ் தரப்பிலிருந்து தீவிரமாக செயல்பட்டு வரக்கூடியவராக ஜி.கே. மணி இருந்து வருகிறார். ஜி.கே. மணியை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சியில் அதிக நாட்கள் தலைவராக இருந்தவர். அதாவது 2010 முதல் 2022 வரை கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலகட்டம் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக செயல்பட்டு வந்தவர். பிறகு 2022 அன்புமணி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவருக்கு கௌரவ தலைவர் என்ற பொறுப்பு வழங்கப்பட்டது. அது முதலே அன்புமணி மற்றும் ஜி.கே. மணி இடையே மோதல் போக்கு நீடித்து வந்தது. இந்த தந்தை மகன் பிரச்சனைக்கு மூல காரணமே ஜி.கே. மணி தான் என்று அன்புமணி கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளிப்படையாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்.